இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இது ஒரு கேமு. இது என்ன விளையாடுறதுன்னு உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு வெயிட் மிஷின் ஆட்டம் வந்துட்டு யாரோட வெயிட் அதிகமாக இருக்கோ அது இருந்துட்டு கீழே போகும். வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க கீழே போகும். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மேலே போகும். இல்லை கரெக்டாக சொல்கிறேன். அது எப்படியோ வரும். ஆனால் வெயிட்டு அதிகமாக இருக்கிறவங்க தான் கீழே உட்காந்துருப்பாங்க. வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ யார் கீழே போகிறாங்க யார் மேலே போகிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது யாரோட வெயிட் அதிகமாக இருக்குது யாரோட வெயிட் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கடைசியில் சொல்கிறேன் யாரோட வெயிட் எவ்வளோ இருக்காங்கன்னு. இந்த பையன் உட்காந்துருக்கதை பார்த்தா இந்த பையன் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருப்பான் போல். அந்த அம்மா தான் கொசு மாதிரி உட்காந்துருக்கு. காற்றடிச்சா பறந்துட்டு போயிடும் போல் அந்த மாதிரி உட்காந்துருக்கு. நல்லா வேற ஏறி உட்காந்துருக்காங்க. சரி பார்ப்போம் யார் எப்படி வெயிட்டிங் இருக்காங்கன்னு. ஓகே விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கே நீயாமுத்துன்னு 2 பேர் போட்டி போடாமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்கள மேலே தூக்கணும். வெயிட்டாக இருக்கிறவங்க கீழே உட்காரணும். அவங்க வெயிட்டாக இருக்கிறவங்க ஹைட்டாக வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்கல்ல, அவங்க அவுட்டு. ஃபஸ்ட்டு தூக்கி காமிங்க. இதெல்லாம் தூக்குன மாதிரி தெரியல, இன்னும் தூக்கணும். கண்ணு வேற ஏதோ ஒரு மாதிரிலாம் தெரியுது. கண்ணு வேற ஒரு மாதிரிலாம் தெரியுது. கண்ணை மூடினா தெரியாதா? லைட்டா இறங்குறதா இல்லை சார், நல்லா இறங்கணும். ஏன்னா இந்த பையன் 64, அந்த பொண்ணு 60. அந்த பொண்ணு இல்ல, அந்த பொம்பளை. பொண்ணு நீ ஏன் பொம்பளைய பொண்ணுன்னு சொல்ற? அடுத்து அவங்களோட அக்கா வந்து உட்காந்து பார்க்க போறாங்க. ஏன் நீ எதுக்குடா இழுக்கிறீங்க? அவங்க அக்கா வெயிட்ட பார்க்க போறாங்க. அவங்க பையனுக்கு அவங்க அக்காவுக்கு போட்டி. அவங்க பார்ப்போம். அம்மா தான் இப்போ ஜெயிச்சிருச்சு. அம்மா தான் வெயிட் அதிகமாயிருச்சு. நீ இறங்குறேன்ட்டு எந்திரிச்சு வெளில வந்துச்சுன்னா ஆச்சரியம். மண்டையில் இடிச்சுக்கிடாத. இங்கே காலை பிடிச்சி வந்துருச்சுடா ஒரு வழியாக கூண்டுக்குள்ளே இருந்து.